சைடாலா அது போயிடுச்சு. ஆமா ஏறினாங்க ஏறினாங்க மாமா என்ன பால அதே பயப்படாதுமோ யாரு பயப்படுறாங்க அப்படியான மைக் செட் இந்த மாதிரி மைக் செட் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா பார்க்க முடியாது பார்க்க மாட்டீங்க அவங்கள நாங்க எப்படி யாரையுமே அவங்கள நம்மள எப்படி என்ன சொல்லுங்க கூட்டு குடும்பம் மாதிரி அது மட்டும் இல்ல புருஷ பொண்டாட்டி மாதிரி நீங்க தான் பொண்டாட்டி மைக் செட்ல தான் புருஷன் நீங்க பிள்ளையா ஏங்க நான் புள்ளனா தொட்டில போட்டு அண்ணன் தொட்டு கிழிச்சு போயிடுறேன் எங்களுக்கு புள்ள எப்படி தான் பிறக்கும் எத்த பிறப்பு எப்படி தான் பிறக்கும் ஆமா தன்னனானே நானே நானே தன்னானே
ஆனா அப்ப என்னைய மாதிரி தான் இருக்குமா உன் பொண்டாட்டிய? ஆமா அண்ணா ஆள் கண்டுக்காரு பாத்தியா அவர் சொன்னத? அவர் பொட்டாட்டி வந்து வயல்ல கோரையா இருக்க வந்து தங்கல் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு ஒத்தையாவே கிடக்குறான். பாப்பா காஞ்சு போயிருக்காரு போல இருக்கு. காய்ச்சலே வந்துருச்சு. காய்ச்சலே வந்துருச்சா? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த அப்புறம் சொந்த வருத்தி இந்த வாட்டி நல்ல பிள்ளையா தாங்க இருந்துச்சு. இப்ப வாயில வச்சு வந்துருச்சு. தவறா பேச வேண்டாம். தவறா பேச வேண்டாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் வந்து தெய்வீகமான என்ன நாடகம். புரியல வேலை. தவறா பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தெய்வீக நாடகம்னு சொல்லிவிட்டு நீ வந்து இப்படி குள்ள அடிக்கலாமா? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் வந்து கருப்புசாமி நாடகம். நீ கோட்டர் அடிச்சுட்டு வந்திருக்க. கருப்புசாமிக்கு 4 கோட்டர் வாங்கி கொடுத்தாங்க. என்ன ஆட்டம் எடுக்கறனே? போயிட்டு நீ ஒரு கோட்டர் வாங்கி வந்து எனக்கு ஒரு கட்டைங்க கொடுக்கலாம்ல. அந்த பையன் மட்டும் குடிச்சு விட்டு நிக்கிறான். ஏமா அப்போதைக்கு சொன்னேன். வேற சூப்பர் பைபாஸ் ரிப்போர்ட் அப்படின்னு. அப்படியா? அது தெரிஞ்சா நான் ஏன் இங்கே நிக்கிறேன்? அந்த 4 கோட்டர்ல ஒரு கோட்டர் நான் எடுத்து அடிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ ஏய் தம்பி எனக்கு தெரியாமையா? எக்கா எக்கா உட்காருங்க உட்காருங்க நீ கொஞ்ச நேரம் சாமி வந்துக்கோ. எந்திரச்சு வீட்டுக்கு போகாதீங்க உட்காருங்க. வாங்கக்கா. பையனை கொண்டு படுக்க வைக்க போறாங்க. ஏய் உட்காருங்க. பையனை கொண்டு படுக்க வைக்க போறாங்க. ஏய் கரகத்தை எடுக்கணும். யாருக்கு வரணும் இல்லையோ? எனக்கு வரு. இல்ல சாமி வரும்னே. ஆமா உனக்கு சாமி தான் வரப்போகுது. உனக்கு சாமி வரப்போகுது. இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணம் பண்ணாத பெண்களோட கல்யாணம் பண்ணாம இருக்கிற பெண்களுக்கு தான் அதிகமா சாமி வரும். கண்டிப்பா. அதனால பிள்ளைங்க யாருமே தூங்க கூடாது. கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருந்து நாடகத்தை பார்க்கணும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல கரகத்தை எடுக்க போறாங்க. சாமி வரப்போகுது. சாமியை வரவழைச்சாங்கன்னா யார் யார் மனசுல என்ன குறை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போயிடும். சாமி வந்து உள்ள வரும். உள்ள என்னென்ன வரும்? சாமி வருமா? சாமி நம்ம வேண்டிட்டு இருக்கோம். நம்ம உள்ள போயிட்டாமா? உங்க 2 பேத்துக்கு உள்ள போய் சாமி வந்து உங்களை பிடிக்கிறது யாரா? நாங்க 4 பேர் தான்டா உள்ள முடியாறல. அவங்கள வந்து வெளியில இருக்கிறவங்க சாமி வந்து அவங்கள பிடிச்சுக்குவாங்க. சாமி வந்தா நீங்க வந்து உள்ள பிடிங்க. உனக்கு சாமி வந்து பழம் கட்டினா வந்து பெட்டிக்காரர் தருவாரு. எலுமிச்சை பழம் புள்ள குஞ்சு கடிச்சுனா ஆண்டவங்க சொல்றது மாதிரி சாமி வந்து யாரையும் கூப்பிட கூடாது. உனக்கு சாமி வந்துச்சுன்னா நீ என்னைய பிடிச்சுக்கோ. எனக்கு சாமி வந்தா நான் உன்னைய பிடிச்சுக்கிறேன். நம்ம 2 பேருக்கு சேர்ந்து சாமி வந்துச்சுன்னா அந்த மைசூர்காரரை கூப்பிட்டுக்கலாம். யூடியூப் சேனல் அண்ணே இல்லம்மா அவரை கூப்பிட்டுக்கலாங்கறியா? பாப்பா உங்க 2 பேருக்கு சாமி வந்தா சரி அவரு நிப்பாரு செல்லுல. பிடிச்சிருவாரு. ஆமா ஆமா. ஆமா நீங்க எதுக்காக வந்தீங்க? இந்த இடத்துல நான் பழம் வித்துட்டு இருக்கேன். ஆமாங்க. கொய்யா பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அந்த சப்போட்டா. அச்சோ யார் சப்பட்டா? என்னடா இவரு சொல்றாரு? யார் சப்பட்டா? யா கிவாயா உடம்பு சரியில்லமா? எதுக்குயா? சொன்னீங்களே முட்டை பையில கிவாயா ஆளை மூட்டை பாரு. சப்போட்டா பழம். சப்போட்டானால நீ வேற மாதிரி நினைச்சிட்டியோ? இல்லங்க சப்போட்டா பழம் வேண்டுமான்னு கேட்டேன். அது மட்டும் இல்லங்க இழந்த ஐயோ யாரை இழந்த? எதை இழந்த? எப்ப இழந்த? என்னத்த இழந்த? எத்தனை ரூபாய்க்கு இழந்த? இழந்த பழங்க. இழந்த பழமா? நாட்டு இளநீர் வச்சிருக்கேன். மலை இளநீர் வச்சிருக்கேன். இளநீரும் வச்சிருக்கேன். தர்பூசணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பழம் வேணும்னு சொல்லுங்க. ஆனா வாழைப்பழம் மட்டும்தாங்க இல்ல. ஏங்க வாழைப்பழம் இல்லையா? இல்ல வாழைப்பழம் மட்டும் ஆனா இருக்கு வாழைப்பழம். வேண்டாமா? ஏங்க ஐயோ நீங்க எந்த பழத்தை வேணாலும் கொடுங்க. வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த இடத்துல வந்து வயித்த கலக்கிடுச்சுன்னா நாங்க எங்கிட்டு ஓடுறது? அப்படியே வேண்டாம். உங்களுக்கு என்ன பழம்னா இந்த இடத்துல பழம் வைத்துட்டு இருக்கேன். எந்த பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்ன பழம் வைக்கிறீங்க? நான் வந்து புளிய பழம். புளிய பழம். ஆமா. எந்த பழம்? எந்த பழம்? சொல்லு. இது கேட்க வந்த பழம்.
பழத்தை வந்து வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம். லாபம். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இழந்த பழத்தை வித்துட்டீங்கன்னா இங்க வித்து முடிச்சிடலாம். கொட்டை எடுத்த பழமும் வச்சிருக்கேன், கொட்டை எடுக்காத பழமும் வச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் கொட்டை உள்ள பழம். ஆமா. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொட்டை எடுத்த பழம். சரி சரி சரி. ஏன்னா அவங்களுக்கு பல்லு இருக்காதா, கொட்டை நகம்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பல்லு இருக்கு, நீங்க கொட்டை கடிச்சு தின்னலாம். சரி. உங்க பழத்தை எடுத்து சப்புங்க. அதாவது சொல்றேங்க, அதாவது வந்து இப்ப நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, இழந்த பழம் வந்து வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. ஆமாங்க. இழந்த பழம் மிச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, அதை என்ன செய்வீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? பழம் வியாபாரமே போகாம மிச்சப்படுத்திருச்சுன்னா அப்படியே கொட்டை எடுத்து டப்பாவுல போட்டு அடைச்சு அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட வேண்டியதுதான். அதாவது வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா அது நல்லா இருக்காதுங்க, புளிப்படுத்துது. அப்புறம் அதனால நீங்க என்ன செய்யணும்னா என்ன பண்ணணும்? அந்த இழந்த பழத்தை வந்து வெயில்ல காய வைக்கணும். காய வச்சா காய வச்சு உரல்ல போட்டு இடிக்கணும். இடிச்சு சல்லடையில சலிச்சு இழந்த பொடியாவும் வியாபாரம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதை தட்டி இழந்த வடையாவும் வியாபாரம் பண்ணலாம். ஆமாங்க, புரியுதுங்களா இல்லையா? நல்ல வியாபாரம். ஏன்னா வந்து அதை வந்து வீண் பண்ண கூடாது. கொட்டையை கூட நல்லா இடிச்சு டப்பாவுல வச்சா கூட இட்லி பொடியை ஏற்படுத்திக்கலாம், நல்லா சாப்பிடலாம். ஏப்பா இழந்த வடையை தட்டினா அதுக்கு என்ன சேர்க்கணும்? அதுக்கு வந்து கொஞ்சம் புளி சேர்த்தணும். புளி சேர்க்கணும். சேர்த்தோம்னா 2 பட்டை மிளகாய் சேர்க்கணும். ஆமா, அதாவது வந்து சேர்த்துன்னு வச்சுக்க கெடாம இருக்கும். எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதனால வந்து எங்களோட வியாபாரம் வந்து புளிங்க. புளி. ஆமா. எங்க நல்லா புளிக்குமா? அருமையா புளிக்குங்க. வாயில வச்சு சப்புனா கொட்டை வந்துருமா, கொட்டை வராதா? அதாவது வந்து இப்ப நீங்க கேக்குறீங்க வாயில வச்சு சப்புனோம்னா ஐயோ தவறா பேசக்கூடாது. புளிய பழத்துல புளிய கொட்டை வாயில வச்சு சப்புனோம்னா கொட்டை இருக்குமா இருக்காது. ஒரு வீட்டுல புளி காய போட்டிருப்பாங்க. ஆமா. அந்த போகும்போது அந்த புளி ஒரு சாப்பிடும் கூட தோணும். ஆமா. அப்ப முக்கியமா மாசமா உள்ளவங்க புளிப்பு சாப்பிடுவாங்க. ஆமா. அதனால அந்த பழம் இனிக்குமா இல்ல புளிக்குமான்னு அவங்களே உடைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். அப்ப கொட்டை அது உள்ளதானே இருக்கும், அதை எப்படி நம்ம துப்ப முடியுமா? அதனால வந்து நாங்க வந்து இந்த குழம்புக்கு வேணும்னா கொட்டை எடுத்தது வியாபாரம் பண்ணுவோம். சரி. இல்ல வேணும் கொட்டையோட வேணும்னா கொட்டையோட விற்போம். சரி பரவாயில்ல. உங்கள்ட்ட கொட்டை இருக்கா இல்லையா? இருக்கு. கொட்டை இருக்கா? இல்லம்மா, புளிய பழத்துல வந்து கொட்டை வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல. அப்ப எடுத்து வியாபாரத்தை விடுங்க. புளியம்பழம், இது புளியம்பழம், இது புளியம்பழம், இது எல்லாரும் வாங்கும்பழம். புளியம்பழம். அவர் என்ன சொன்னாரு? அது ஏன் பழம் தான் சொன்னோம். புளி ஏன் பழம் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் வச்சிருக்காரா புளி, நீங்க வச்சிருக்கீங்களா? ஆனா அவரோட பழத்தை வச்சிருக்காரு, நான் வச்சிருக்கிறது வந்து புளியம்பழம். அப்பனா பின்பாட்டு. அதனால புளியம்பழம், புளியம்பழம், இது எல்லாரும் வாங்கும்பழம், இது எனக்கு சிறந்த பழம், இப்ப வந்து கால தாமதம் காரியத்துக்கு எடு எல்லாம் எந்திரிச்சு போறாங்க. அண்ணோ பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு நேரம் வாங்க. எந்த பாப்பாங்கய்யா? இல்ல இந்த கையில தூக்கிட்டு போறாரு ஒரு குழந்தைய. அந்த பிள்ளை எதுக்கு அழுகுது? ஆமா, அதனால பால் கழுகுது. பாலுக்கு புள்ள அழுதுச்சுன்னா நேரா தூக்கிட்டு கொட்டைக்குள்ள வரணும் தானே? எல்லாரும் வீட்டுக்கு கூட்டி போறாங்க. போயிட்டு சீக்கிரம் வாடா, கருப்சாமி வரப்போகுது. அதனால வந்து கால தாமதம் காரியத்துக்கு எடு. அந்த வேகத்துல நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். வந்து நீங்க இந்த வியாபாரத்தை வந்து இந்த வழியா போங்க, நான் இந்த வழியா போறேன். அதனால வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க.
நீ பேசாம நின்னுக்காத ஆடி. அந்த சோழ கொல்ல ஓரத்திலே ஒரு சோடி புறா ரெண்டு நிக்க அந்த சோடி புறா கலந்துடனே எனக்கு சோறுதம்மா என் மனசு அந்த சோழ கூச்சாடுது. ஆமா. அதான் வந்து உங்களை பார்த்த உடனே எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? சின்ன சின்ன சீசாவுல நான் சேர்த்து வச்சேன் ஜிகினா போட்டு அது சேர்ந்துச்சதா சேராயோ இந்த செவத்த பல்ல நெத்தியில நக்க வேண்டியதா? நக்கலமா? சரி சரி. அதனால வந்து கலையா அடிமோதனமா எல்லாரும் பச்சைக்கல்லு பிச்சி வீடு பிச்சி பூவு இன்னைக்கு விடுச்சாலும் உள்ள வீட போறது. நாளை நன்னே வச்சு அது இல்லாம வந்து நம்ம கருப்புசாமி வேற வர நீ உட்கார்ந்துருக்க பிள்ளைங்களுக்கு 4 8 9 பிள்ளை 9 பிள்ளைங்க கண்டிப்பா சாமி இந்த கரகத்தை இந்த பிள்ளைங்க எல்லாம் தூக்க போகுது. ஆமா, அதனால வந்து கால தமிழ காரியத்துக்கு தூக்குதானே? ஆமா, கண்டிப்பா கரகம் வந்து கண்டிப்பா தூக்கணும். ஆமா, அப்ப கரகத்தை தூக்கு எங்க நம்ம கரகம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால உங்களை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சு. சாமி ரொம்ப படுக்க கூடாது. எந்திரங்க முதல்ல தாத்தா எழுதுதா.
அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. கல்யாணம் ஆகல. அதனால உங்களுக்கு பார்த்த உடனே எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பொண்ணுக்கு மலைவாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு பாரு. மஞ்சள் தாலி கொண்டு வாரு. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பொண்ணுக்கு மலைவாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரு. மஞ்சள் தாலி கொண்டு வாரு. அண்ணன் சொல்லுவாங்க ஊர்ல இருக்க சந்தேகமே வராது. அண்ணன் தங்கச்சின்னு சொன்னா யாரும் சந்தேகப்படுவாங்களா? பட மாட்டாங்க. அதனால காதல் பண்ண போறேன். அண்ணனை விட்டு ஒரு கல்யாணம்